கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின் வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்க வேண்டுமானால் நாம் விசுவாசத்தில் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் பின்வாங்கி போவோமானால் தேவனுடைய ஆத்துமா நம்மேல் பிரியமாய் இராது என்று இந்த நாளிலே வேதவசனம் கற்றுத் தருகிறது. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே அநேக இழப்புகள், தோல்விகளுக்கான காரணமே விசுவாச குறைவு மாத்திரமே. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறதாம். ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்களாம், நீதியை நடப்பித்தார்களாம், வாக்குத்தத்தங்களை பெற்று கொண்டார்களாம், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்களாம், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்களாம், பட்டய கருக்குக்கு தப்பினார்களாம், பலவீனத்தில் பலன் கொண்டார்களாம், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்களாம், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்களாம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ளே வளர வேண்டும். எனக்கு வாக்கு பண்ணினவர் மனிதன் அல்ல, சகலத்தையும் உருவாக்கின தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். என் தேவனாலே நான் மதிலை தாண்டுவேன், எரிகோவை தகர்ப்பேன், வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பேன், நீதியாய் வாழ்ந்து நித்தியத்தை அடைவேன் என்று கிறிஸ்துவுக்குள் நம்மை வெல்லப்படுத்தி அவரையே பற்றி கொண்டு வாழ்கிறவர்களாய் இருந்தால் தேவன் நம்மேல் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. அவர் தாமே எல்லாவற்றிலும் நம்மை வெற்றி சிறக்க நமக்கு கிருபை பாராட்டுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இந்த விசுவாசத்தில் நான் வளர வேண்டும் என்று தேவாதி தேவனுடைய சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பானே அப்பா. நாங்கள் விசுவாசத்தினாலே பிழைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அவ்விசுவாசம் முழுமையும் அப்பா என் தேவனீர் விலைக்கு போடுவீராக ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. உமக்குள் இருக்கிற அப்பா அந்த பலன் என் தேவாதி தேவனீர் எங்களுக்குள் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. என் தேவாதி தேவனுடைய பலத்தினாலே ராஜா நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தை பற்றி கொண்டு ஜீவிக்க என் தேவன் அனுக்கிரகம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வழி நடத்துங்க. உமக்கு பிரியமானபடி ஜீவிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. May God bless you.